சுகர் மாத்திரை சாப்பிட்டா கிட்னி பாதிக்குமா? இன்னைக்கு காலையில ஒரு தம்பி வந்தாரு. சுகர் மாத்திரை சாப்பிட்டா கிட்னி பாதிக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மாத்திரை சாப்பிடுறேன் சார் அப்படின்னு சொன்னாரு. இன்னொருத்தர் நான் வெளிநாட்டுல இருக்கிறேன், நான் சர்க்கரைக்கு மாத்திரை எல்லாம் சாப்பிடுறது இல்ல, மாத்திரை சாப்பிட்டா கிட்னி எல்லாம் பாதிக்கும் அப்படின்னு சொன்னாரு. இன்னொரு பேஷண்ட் வர்றப்ப என்கிட்ட சொன்னது தொடர்ச்சியா மாத்திரை சாப்பிட்டா அந்த மாத்திரையெல்லாம் போய் கிட்னில சேர்ந்து கல்லு உருவாக்கும் அப்படின்னு சொன்னாரு. சேனல் ஆரம்பிச்சதுல இருந்து அதுல வர்ற கமெண்ட்ஸும் மாத்திரை சாப்பிட்டா கிட்னி பாதிக்குமா, கிட்னி பாதிக்கும், மாத்திரை சாப்பிடாதீங்க அப்படின்லாம் கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. சக்கரை மாத்திரை சாப்பிட்டாதான் கிட்னி பாதிக்குமா? வேற காரணமே இல்லையா? நம்ம வாழ்ற பூமி, நம்ம சுவாசிக்கிற காத்து, குடிக்கிற தண்ணி, சாப்பிடுற சாப்பாடு, இதுல எல்லாம் கிட்னி பாதிக்காதா? அது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல விரிவா பேச போறேன். இந்த வீடியோ சர்க்கரை இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல, சர்க்கரை இல்லாதவங்களுக்கும் ஒரு முக்கியமான விழிப்புணர்வு வீடியோ. அதனால இந்த வீடியோவை ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்ல வர்றேன்னு உங்களுக்கு புரியும். நான் டாக்டர் மணிவண்ணன், காரைக்குடியில ஸ்ரீ பார்வதி சக்கரை நோய் மருத்துவமனை என்ற பெயரில் மருத்துவமனையை நிறுவி கடந்த 35 வருஷமா நடத்திட்டு வரேன். இன்னைக்கும் ஆயிரக்கணக்கான சர்க்கரை நோயாளிகள் எங்க மருத்துவமனைக்கு வைத்தியம் பண்ணி நல்ல உடல் நலத்தோட ஆரோக்கியமா இருக்காங்க. எங்க மருத்துவமனை சர்க்கரை வைத்தியம் மட்டும் இல்லாம சர்க்கரைனால் உருவாகக்கூடிய புண்ணுக்கும் ஒரு சிறப்பான மருத்துவமனை. இதுவரைக்கும் 4600 சர்க்கரை புண்களை நாங்க சரி பண்ணி இருக்கிறோம். அதை பத்தி டீடைல்ஸா நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த டிஸ்பிளேல தெரியுற எங்களுடைய வெப்சைட்டுக்கு போய் அங்க பிளாக்ல போய் கேஸ் ஸ்டடின்னு கிளிக் பண்ணுங்க. அந்த கேஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிருக்கோம். மிக மிக முக்கியமான கேசஸ் நாங்க அதுல அப்லோட் பண்ணிருக்கிறோம். நீங்களும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சக்கரை மாத்திரையினால கிட்னி பாதிக்குமா அப்படின்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி சில முக்கியமான விஷயங்களை நான் சொல்லிடுறேன். நம்ம சேனல்ல தொடர்ச்சியா பாக்குறவங்களுக்கு அது தெரியும். சர்க்கரையில 2 வகை இருக்கு. பொதுவா டைப் 1 டயபெட்டிஸ், டைப் 2 டயபெட்டிஸ் அப்படின்னு 2 வகை இருக்கு. டைப் 1 அப்படிங்கிறது இன்சுலின் போட்டு தான் உயிர் வாழணும் அப்படின்ற சூழ்நிலை உள்ள சர்க்கரை நோய். டைப் 2 அப்படிங்கிறது மாத்திரை சாப்பிட்டு சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ணிக்கிடுவாங்க. எல்லா பேஷண்டும் கேட்கிற கேள்வி இந்த மாத்திரை சாப்பிட்டா கிட்னி பாதிக்குமா? இதுதான் என்னுடைய 35 வருஷ சர்க்கரை நோய் அனுபவத்தை தொகுத்து நோய்களின் தாய் அப்படின்ற பேர்ல ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். இதுதான் அந்த நோய்களின் தாய் என்ற புத்தகம். இந்த புத்தகத்தை வாங்கி நீங்க படிக்கணும்னா இந்த டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு போன் பண்ணி கொரியர் மூலம் இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம். நம்ம நாடு விவசாய நாடு. நம்ம விவசாயத்துல பயன்படுத்துற பூச்சிக்கொல்லி மருந்துகள், உரம், அந்த மருந்துகளை தயார் பண்ற தொழிற்சாலை கழிவுகள் இதெல்லாம் தண்ணிக்குள்ள கலந்து கொஞ்சம் கொஞ்சமா நிலத்தடி நீருக்குள்ள போகுது. அதுல ஹெவி மெட்டல்ஸ், ஆர்கனோ பாஸ்பேட் இதெல்லாம் தண்ணியோட கலந்து நம்ம குடிக்கிற தண்ணி மூலமா நம்ம உடம்புக்குள்ள வருது. இந்த கெமிக்கல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா சிறுநீரக செல்களை அழிச்சு கிட்னி பாதிப்பை ஏற்படுத்துது. இதை நான் சொல்லல. 2018 வெளிவந்த என்விரான்மெண்டல் ஹெல்த் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்ற புத்தகத்துல ஆராய்ச்சி முடிவுகளா வெளிவந்திருக்கு. நீங்க வேணா நெட்ல போய் அதை போய் பார்க்கலாம். இது நிலத்துல ஏற்படுற பாதிப்பு. அடுத்து காற்று. நம்ம சுவாசிக்கிற காத்துல PM 2.5 அப்படிங்கிற ஒரு மெல்லிய கார்பன் துகள்கள் கலந்திருக்கு. நம்ம வாகன புகை மூலமாகவும் தொழிற்சாலைகள் வெளியிடுற புகை மூலமாகவும் இது காத்துல எல்லா இடத்துலயும் நீக்கமர நிறைஞ்சிருக்கு. இது ஒரு ஃபைன் பார்ட்டிகிள். இது நம்ம சுவாசிக்கிறப்ப நம்ம நுரையீரலுக்கு போய் ரத்தத்துல கலந்து இருதயத்துக்கு போய் கிட்னில போய் உட்காருது. இது கிட்னில பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு நான் சொல்லல. 2019 வெளிவந்த சொசைட்டி ஆஃப் நெப்ராலஜி அந்த புத்தகத்துல இது பற்றிய விரிவான விளக்கம் வெளிவந்திருக்கு. அடுத்து குடிக்கிற தண்ணி. தண்ணி நான் ஃபில்டர் பண்ணிட்டேன், எங்க வீட்டுல நல்ல ஃபில்டர் வாங்கி போட்டிருக்கேன், கேன் தண்ணி தான் குடிப்போம், நாங்க சுத்தமான தண்ணி தான் குடிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் நாங்க அருவியிலேருந்து தான் பிடிச்சி குடிப்போம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இன்னொரு செய்தி என்னன்னா, காரைக்குடி இந்த ஊர்ல பழமையான ஒரு சில வீடுகள்ல மழை தண்ணி மட்டும்தான் பிடிச்சு குடிப்பாங்க. அதாவது ஒரு வருஷத்துக்கு தேவையான மழை நீரை பெரிய அண்டாக்கல்ல புடிச்சு வச்சு அதை மட்டும் தான் குடிக்கிற பழக்கமும் இருக்கும். இந்த தண்ணி எல்லாம் நல்ல தண்ணியா? இதனால நமக்கு கெடுதல் வருதா? என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? சில ஊர்கள்ல போரோட ஆழம் 500, 600, 700 அடி எல்லாம் போயிருச்சு. இந்த மாதிரி ஆழத்திலேருந்து தண்ணி எடுக்கிறப்ப அதுல சில கெமிக்கல்லாம் கலந்து வருது. அது என்னன்னா ஆர்சனிக், புளோரைடு, நைட்ரேட், இன்னும் ஹெவி சால்ட் எல்லாம் அந்த தண்ணியில கலந்து வருது. இந்த தண்ணிய நம்ம தொடர்ச்சியா குடிக்கிறனால இது நம்ம கிட்னில போய் படிஞ்சு கிட்னி செல்களை டேமேஜ் பண்ணி கிட்னில பாதிப்பை ஏற்படுத்துது. இந்த சால்ட் எல்லாம் சேர்ந்து கிட்னில கல்லு உருவாக காரணமா இருக்கு அப்படின்னு நான் சொல்லல. 2020 வெளிவந்த ஜேர்னல் ஆஃப் என்விரான்மெண்டல் அண்ட் பப்ளிக் ஹெல்த் அப்படின்ற புத்தகத்துல இது பற்றிய ஆராய்ச்சிகள் வெளிவந்திருக்கு. இப்ப நீங்க என்ன தண்ணி பயன்படுத்துறீங்க? கண்மாய் தண்ணியா, போர் தண்ணியா, கிணத்து தண்ணியா, கேன் தண்ணியா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்த்து
2017 எங்க மருத்துவமனை சார்பில் காரைக்குடியில் இருக்கிற அதலை கண்மாய் அப்படின்ற ஒரு பெரிய கண்மாய் 63 ஏக்கர், அந்த கண்மாயை முழுசா தூர்வாரி கிளீன் பண்ணி அதை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டுட்டு வந்தோம். அதை பற்றிய படங்கள் இதுல இருக்கு, பார்த்துக்கலாம். அதுக்கு பின்னாடி 2 வருஷம் கழிச்சு பெஞ்ச மழையில அந்த கண்மாய் எவ்வளவு தூரம் ஃபில்லப் ஆகி நின்னுச்சு அப்படிங்கிறத வீடியோவும் போடுறேன், பார்த்துக்கோங்க. இதன் மூலம் இந்த பகுதியோட நிலத்தடி நீர்மட்டம் கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்துருச்சு. அதுக்கடுத்து நம்ம எல்லாரும் பண்ற மிகப்பெரிய தவறு பிளாஸ்டிக் பை. இந்த பிளாஸ்டிக் பை ஒரு மனுஷன் ஒரு பிளாஸ்டிக் பைய 12 நிமிஷம் தான் பயன்படுத்துறான் அப்படின்னு ஒரு ஆய்வு தெரிவிக்குது. இந்த 12 நிமிஷம் கழிச்சு அந்த பிளாஸ்டிக் பையை தூக்கி வீசிடுறாங்க. இந்த பிளாஸ்டிக் பை மக்கிறதுக்கு பல 100 வருடங்கள் ஆகும். அப்படி மக்கிறப்ப அதுல மைக்ரோ பிளாஸ்டிக் அப்படின்ற ஒரு பொருள் உருவாகுது. இந்த மைக்ரோ பிளாஸ்டிக் தண்ணி மூலமா மண்ணுக்குள்ள போய் தாவரங்களுக்குள்ள போய் அந்த தாவரங்களை சாப்பிடுற மனுஷனுக்கும் கிட்னில போய் அது படிக்குது. அது போக குடிக்கிற தாய்ப்பால்ல கூட இந்த மைக்ரோ பிளாஸ்டிக் ஊடுருவி பிறந்த பால் குடிச்சிட்டு இருக்க குழந்தைக்கும் போகுது. இது கிட்னில பாதிப்பை ஏற்படுத்தாதா? இதனால கல்லு உருவாகாதா? எல்லாத்துக்கும் தான் நீங்க கூகுள் பண்ணி பாப்பீங்களா மைக்ரோ பிளாஸ்டிக்னா என்ன, அது ஏற்படுற தீங்கு என்னன்றத நீங்களே கூகுள் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு வடிவேலோட காமெடி தான் ஞாபகம் வருது. அது ஒரு காமெடியில இவ்வளவு பெரிய ஆடு செத்து கிடக்கு, இவ்வளவு பெரிய கோழி செத்து கிடக்கு, இவ்வளவு பெரிய மீன் செத்து கிடக்கு, அதெல்லாம் பத்தி கவலைப்படாம இவனுக்காண்டு கரப்பாம்பூச்சி செத்து கிடக்கு, அதை பத்தி பேசுறேன்னு ஒருத்தரை போட்டு அடிப்பாப்புல. அந்த காமெடி தான் ஞாபகம் வருது. இவ்வளவு விஷயங்கள் நடக்கிறப்ப நம்ம அதையெல்லாம் விட்டுட்டு மாத்திரைனாலதான் கிட்னி பாதிப்பு வரும்னு சொல்றீங்களே, அந்த காமெடியும் இதுக்கும் ஒண்ணு. இப்ப நீங்க எல்லாரும் கேட்ட அந்த மாத்திரைக்கு வரேன். மாத்திரை 2 வகையா நம்ம பிரிக்கலாம். ஒண்ணு அக்யூட் இல்னஸ், அதுக்காக கொடுக்கிற மாத்திரை. இன்னொன்னு கிரானிக் இல்னஸ், அதுக்காக கொடுக்கிற மாத்திரை. அக்யூட்னா நம்ம காய்ச்சல், இருமல், சளி, வாந்தி, ஒரு லூஸ் மோஷன், இதுகளுக்கு கொடுக்கிற மாத்திரை. இந்த மாத்திரைய அந்த காய்ச்சல் சரியான உடனே, அந்த குறிப்பிட்ட நோய் சரியான உடனே நிறுத்திடலாம். அதை தொடர்ச்சியா சாப்பிடுங்கன்னு எந்த டாக்டரும் சொல்றது இல்லை. இன்னொன்னு கிரானிக் இல்னஸ், அதாவது பிபி, சுகரு, தைராய்டு, இருதய கோளாறுகள், கொழுப்பு சத்து, இதெல்லாம் கிரானிக் டிசீஸ், நம்ம வாழ்வியல் நோய். நம்ம கூடவே தான் அந்த நோய் வரும். அந்த நோய்க்கு நம்ம தொடர்ச்சியா மாத்திரை சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப காய்ச்ச மாத்திரையை போய் ஆயுசு முழுக்க சாப்பிடுங்க அப்படின்னாலும் தவறு. இந்த மாதிரி கிரானிக் டிசீஸ்க்கு சாப்பிடுற, பிரஷர், சர்க்கரைக்கு சாப்பிடுற மாத்திரையை 5 நாள் மட்டும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றதும் தவறு. அப்ப இந்த மாதிரி நாள்பட சாப்பிட வேண்டிய ஒரு மாத்திரை, அதாவது கிரானிக் டிசீஸ்க்கு நம்ம நாள்பட சாப்பிட வேண்டிய மாத்திரையை தயாரிக்கிறப்பவே மனுஷனுக்கு சைடு எஃபெக்ட் வரக்கூடாது. ஏன்னா தயாரிச்சவனோட அம்மாவும், தயாரிச்சவனோட அக்காவும், தயாரிச்சவனோட ஒய்ஃபும், தயாரிச்சவனோட பிள்ளைங்களும் அந்த மாத்திரையை சாப்பிடறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அதனால இந்த மாத்திரையில சைடு எஃபெக்ட் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சு தான் அந்த மாத்திரையை உருவாக்குறாங்க. எங்களுக்கு மெடிக்கல் காலேஜில் படிக்கிறப்பவே ஒரு வருஷ படிப்பே இருக்கு. ஃபார்மகாலஜின்ற புத்தகத்தை நாங்க 1 வருஷம் படிக்கணும். அந்த புத்தகத்துல ஒவ்வொரு மெடிசினும் எவ்வளவு நாள் கொடுக்கலாம், என்னென்ன பிரச்சனைகள் அதுக்கு வரும், வந்தா அந்த பிரச்சனையை எப்படி டீல் பண்றது, என்னென்ன நோய்க்கு இந்த மாத்திரை கொடுக்கணும், அந்த கொடுக்கறப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தா அதுக்கு மாற்று மாத்திரைகள் என்ன அப்படின்னு 1 வருஷ படிப்பை எங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அதுல எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டு தான் ஒவ்வொரு டாக்டரும் மாத்திரை எழுதவே ஆரம்பிக்கிறோம். இதுதான் அந்த புத்தகம். இந்த புத்தகத்தை முழுசா படிச்சு எக்ஸாம்ல பாஸ் பண்ணி அதுக்கு பின்னாடி தான் மாத்திரை எழுதவே நாங்க ஆரம்பிக்கிறோம். யூடியூப்பை திறந்தாலே ஏதாவது ஒரு பச்சளையை காமிச்சிட்டு இதை சாப்பிட்டா சரியாயிரும் அப்படின்னு ஒருத்தர் மேய்ஞ்சுக்கிட்டு இல்ல சாப்பிட்டுக்கிட்டே வீடியோ போடுறாரு. இதுல எந்த விதமான அறிவியலும் கிடையாது. அது எவ்வளவு சாப்பிடணும், அதோட அளவு என்ன, கூடுச்சுன்னா என்ன, குறைச்சிச்சுன்னா என்ன அப்படிங்கிற எந்த விதமான புரிதலும் இல்ல. சில பேர் கையை தட்டினா சக்கரை குறையும், இப்படி உரசினா சக்கரை குறையும் அப்படின்லாம் சொல்றாங்க. இது எங்க போய் படிச்சாங்க, என்ன பரீட்சை எழுதினாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஆனா அதை நம்புறீங்க நீங்க. இவ்வளவையும் படிச்சுட்டு அதை ப்ராப்பரா மைண்ட்ல ஏத்திட்டு மாத்திரை எழுதினா இதுல கிட்னி பாதிப்பு வருமா அப்படின்னு கேள்வி கேட்கறீங்க. இது டிஜிட்டல் யுகம், புறா விடு தூது அந்த காலம் கிடையாது. இந்த டிஜிட்டல் யுகத்துல வாழ்ந்துகிட்டு இந்த வீடியோ முதற்கொண்டு செல்போன்ல பார்த்துக்கிட்டு நான் பச்சளையில தான் சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ணுவேன், கையை தட்டி கண்ட்ரோல் பண்ணுவேன், உரசி கண்ட்ரோல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றது என்ன நியாயம்? உங்க மைண்ட்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சர்க்கரை வியாதியில அப்புறம் ஏன் சார் கிட்னி பாதிக்குது அப்படின்னு ஒரு சிலர் கேட்பீங்க. நீண்ட நாள் சர்க்கரை கட்டுப்பாட்டுல இல்லாம இருந்துச்சுன்னா அந்த சர்க்கரை எது மூலமா வெளியேறும்? நீர் வழியே தானே வெளியேறும். நீங்க யூரின் டெஸ்ட் பாக்குறப்ப அது சர்க்கரை இருக்குல்ல. இந்த மாதிரி சர்க்கரை வெளியேறிக்கிட்டே இருந்தா சாதாரண கிட்னிக்கு லோடு அதிகமாயிரும்ல. இந்த லோடு வருஷ கணக்கா கூடிக்கிட்டே இருக்கிறப்ப கிட்னியில உள்ள உறுப்பு கொஞ்சம் கொஞ்சமா செயலிழக்க ஆரம்பிச்சிடும். அது
வருஷ கணக்கா கொஞ்சம் கொஞ்சமா அந்த லோடை ஏத்த 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 பல வருடங்கள் ஆயிடுச்சு அப்படின்னா கிட்னி கொஞ்சம் கொஞ்சமா செயலிழக்க ஆரம்பிக்கும். இதான் காரணம். கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை தான் கிட்னியை பாதிக்கும் ஒழிய சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான மாத்திரைகள் கிட்னியை பாதிக்காது. இன்னும் ஒரு சில பேரு அந்த காலத்துல சர்க்கரை இருந்துச்சா, சர்க்கரை இருந்தாலும் நம்ம முன்னோர்கள் 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் யாரோ எங்கேயோ ஒரு கிராமத்துல ஒருத்தர் 80 வயசு வாழ்ந்திருக்கலாம், 100 வயசு வாழ்ந்திருக்கலாம். நம்ம இந்தியா சுதந்திரம் வாங்குறப்ப இந்திய மக்களுடைய சராசரி ஆயுள் எவ்வளவு தெரியுமா? 40. இன்னைக்கு சராசரி மக்களுடைய ஆயுள் 72. இவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கோம். அது எதனால அப்படின்னா நம்ம வாழ்வியல் நோய்க்கு சாப்பிடுற மாத்திரைகளும் இன்னைக்கு மருத்துவ புரட்சியும் தான் காரணம். இவ்வளவையும் சொன்னாலும் சில பேர் நம்ப மாட்டீங்க. நமக்கு தெரிஞ்ச உதாரணங்கள் கணக்கியல் மேதை ராமானுஜம், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாரதியார், இவங்க எல்லாமே 40 வயசுக்குள்ளவே இறந்து போயிட்டாங்க. ஆனா இன்னைக்கு கிடைக்கிற மருத்துவ வசதிகள், மருத்துவ புரட்சி, இந்த வாழ்வியல் நோய்க்கு மாத்திரை சாப்பிடுறது, சர்க்கரை, பிரஷர் இதெல்லாம் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறது, இந்த மாதிரி காரணங்களால மக்களுடைய ஆயுசு கூடிக்கிட்டே போகுது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா முன்னாடி எங்கேயோ ஒருத்தர் 80 வயசு 90 வயசுக்காரர் பார்க்கலாம். இப்ப என்னுடைய மருத்துவமனையில காலையில நீங்க வந்தீங்கன்னா 85ல இருந்து 95 வயசுக்குள்ள இருக்கிறவங்க 100 கணக்குல நீங்க பார்க்கலாம். இதையும் நீங்க நம்பலன்னா இன்னொரு ஆதாரத்தையும் நான் உங்களுக்கு தரேன். இப்போ ஒரு வீடியோ காட்டுறேன். இவருக்கு சர்க்கரை 26 வருஷமா இருக்கு. நான் 21 வருஷமா பாக்குறேன். 2004ல இருந்து நான் அவரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். கரெக்டா 2 மாசத்துக்கு ஒருக்க மருத்துவமனைக்கு வந்துருவாரு, சர்க்கரை பார்ப்பாரு, மாத்திரை வாங்கிட்டு போயிடுவாரு. 21 வருஷமா மாத்திரை சாப்பிடுறாரு. நான் கொடுத்தேன். நல்ல ஆரோக்கியத்தோட நல்ல உடல் நலத்தோட இருக்கிறாங்க. அந்த வீடியோவை நீங்க பார்க்கலாம். எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் ராமநாதன். நான் காரைக்குடியை சேர்ந்தவர். எனக்கு இப்பொழுது வயசு 90. நான் கடந்த 20 வருடங்களாக இந்த பார்வதி மருத்துவமனையில் டாக்டர் திரு மணிவண்ணன் அவர்களிடம் சர்க்கரை நோய்க்கு மருத்துவம் பார்த்து வருகிறேன். இவ்வளவையும் சொல்லியும் சில பேர் எல்லாத்துக்கும் காரணம் மாத்திரை தான், எல்லாத்துக்கும் காரணம் டாக்டர் தான் அப்படின்னு கமெண்ட் பண்ணுவாங்க. இதை பத்தி இதுக்கு மேல என்னால சொல்ல முடியல. ஏன்னா இது காந்தியும் சுட்டுக்கொண்ட தேசம் தானே. அக்கறை காட்டினால் சர்க்கரை குறையும்.